பேங்க்ல போய் எவ்வளவு பேரு கடன் வேணும், எனக்கு நான் 2 வீலர் வாங்க போறேன் இல்ல கார் வாங்க போறேன், எனக்கு கடன் வேணும் அப்படின்னு எவ்வளவு பேர் நம்ம கேட்டிருக்கோம்? நோ. கேக்குறது ரொம்ப ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அதர்வைஸ் எல்லாம் 2 பேர் கேட்டிருக்காங்க, அதர்வைஸ் மீதி எல்லாம் நோ. நியாயம் தாங்க. அந்த 2 பேர் கேட்டதே 4 பேர் கேட்டதே எனக்கு பெரிய ஆச்சரியம். நார்மலி நம்ம அந்த வேலைக்கெல்லாம் போறதே கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட பார்த்து பேசியிருக்கீங்களா இது வரைக்கும்? யாராவது எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் போயிட்டு பேசணும் அப்படின்னு போயிருக்கீங்களா? அதுவும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா 1/3 பீப்புள் போயிருந்தா அதிகம். நார்மலி மென் தான் போய் அதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், எனக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன், யூலிப் வேண்டாம், டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு எல்லாம் பண்ணிருக்கோமா? இல்ல. சோ இப்ப நம்ம 6 கொஸ்டின் பார்த்ததுல 3 கொஸ்டின் விமனுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் எஸ் 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 அழகா வந்தது. அடுத்த 3ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா அது 3மே பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம எப்படிங்க நம்மளோட இதை ஹேண்டில் பண்ண போறோம்? நம்மளுக்கு வர பணமே நிறைய கொட்டி வந்துருச்சுன்னே வச்சுப்போம், அதை ஹேண்டில் பண்ண தெரிய வேண்டாமா? அதுக்கு கூட நம்மளால தெரிய மாட்டேங்குதுங்கிறது இப்ப நம்மளுக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருச்சு. நம்ம இல்லைன்னா கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கலாம், ஓ எனக்கு ஓரளவு தெரியணும். கண்டிப்பா நம்மளுக்கு தெரியலங்கிறது, மோஸ்ட் ஆஃப் அஸ், நாட் எவ்ரிபடி, தெரியலங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியுது. சோ அடுத்த ஸ்லைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் பணம் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா அதான் லேடிஸ்க்கு அதை பத்தி தான் நம்ம இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட ஒரு நீண்ட ஆயுள் இருக்கு, மென்னை விட விமன் அதிகமா இருக்காங்க, கூட்டு குடும்ப முறை இல்ல, வேலையிலயும் திருமணத்திலயும் நிலை இல்ல, நம்மளுடைய உரிமைகளை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. அண்ட் எஸ்பெஷலி இப்ப நிறைய இது சொன்னேன் இல்லையா, நிறைய கல்யாணம் வந்து ரொம்ப நாள் நிலைக்கிறது இல்ல. அந்த மாதிரி டைம்ல இந்த குழந்தைகள் பொறுப்பு கண்டிப்பா விமன் தான் எடுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல, அவங்க குழந்தைகள் பொறுப்பு விமனுக்கு வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அப்போ யாருக்கு பணம் அதிகமா வேணும், யாருக்கு பினான்சியல் நாலேஜ் வேணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வேணுங்க. அதே மாதிரிதான் இன்னொரு கிளிக் இருக்கு. பண விஷயத்துல ஆர்வம் இல்லாம போறது. சோ அது வந்து நம்மளுக்கு பெரிய தப்பு. இது இத்தனையும் கஷ்டம்னா நம்ம பண விஷயத்துல நம்மளுக்கு ஆர்வம் இல்லைங்கிறது ரொம்ப பெரிய தப்பா வருது. ஓகே, நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். சோ இப்ப நம்ம மாத்திரம் இல்லைங்க, நம்ம தான் தெரியாம இருக்கோம். கவர்மெண்ட்ஸ், உலகம் பூரா உள்ள கவர்மெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் ஊக்கம் கொடுக்கணும். காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்தா அந்த குடும்பத்துக்கே சொல்லி கொடுத்த மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி பெண்களுக்கு தெரிஞ்சாலே எல்லாருக்கும் அது உதவியா இருக்குங்கிறதா. சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உதவித்தொகை எல்லாம் பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கதான் குடும்பத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஆண்களுக்கு கொடுத்தா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்களா இருக்கும், பட் வெளியே வேற ஏதாவது செலவு பண்ண வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு கொடுத்தா முழுக்க முழுக்க அது குடும்பத்துக்கு போகுங்கிறதால அரசுகள் எல்லாமே ஊக்கத்தொகை எல்லாமே பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அது தவிர நம்ம கவர்மெண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹவுசிங் லோனோ இல்ல பிசினஸ் லோனோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வட்டி விகிதத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க. வீடு வாங்கும் போது நீங்க ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சார்ஜஸ் கம்மி பண்ணிருக்காங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சுகன்யா சம்ரிதி ஸ்கீம், எவ்வளவு பேரு சுகன்யா சம்ரிதி ஸ்கீம்ல போட்டிருக்கீங்க? ஓகே, எஸ் எஸ், ஓகே, வெரி குட் வெரி குட். சோ ஓரளவுக்கு இது வந்து பாப்புலர் ஆயிருக்கு. கேர்ள் சில்ட்ரனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் இன்னைக்கு நல்ல பாப்புலர் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய எவ்வளவு பேரு, எஸ், வெரி குட். சோ நிறைய பேருக்கு இந்த தெரியுது, இது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு, பேங்க்ல இருக்கு. கண்டிப்பா பெண் குழந்தைகள் இருக்க வீட்டுல இது இருந்தாக்கா ரொம்ப நல்லது. 2 டாட்டர்ஸ்க்கு போட்டிருக்காங்க கவி, வெரி நைஸ். சோ இது வந்து ரொம்ப நல்ல திட்டம். தெரிஞ்சுக்காதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. பேங்க்ல இருக்கு, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் தள்ளுபடி பண்றாங்க அந்த ஏஎம்சிஸ்ல எல்லாம். அப்புறம் டெபிட் கார்டுகள்ல நீங்க டிஸ்கவுண்ட் கிடைக்குது உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம கேட்டு பெறணுங்க. பேங்க்ல போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஓபன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அவங்க கூட்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க அதெல்லாம் நேரமே கிடையாது. சோ நம்ம தான் இது இருக்கு அவங்க இதுல, நீங்க எனக்கு கொடுப்பீங்களா, டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா, தள்ளுபடி பண்ணுவீங்களா, இன்ட்ரெஸ்ட் குறைப்பீங்களா, எல்லாம் நம்ம தான் கேட்கணும். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு காலையில என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல முதல் முறையா லேடிஸ் ஏதாவது ஜாயின் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி, இன்னும் எவ்வளவுலாம் டிசைட் பண்ணல, அது அத்தாப்புல பண்ணுவாங்க. பட் கண்டிப்பா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ அதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாருமே நம்மளோட முன்னேற்றத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மென்னு கூட அப்படிதான் நம்மள முன்னேற்றணும்னு ஆர்வமா இருக்காங்க. ஆனா நம்ம தான் கொஞ்சம் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்றோம். நெக்ஸ்ட். சோ இப்போ வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இல்ல நான் பினான்ஸ் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்க போறேன். அந்த டிசிஷன் இருக்கிறதான் நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க.
வந்து பார்க்க வந்திருக்கீங்க. சோ அந்த 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 கோல்ஸ் எல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ண போறேன், அதுக்கு நான் பினான்ஸ்ல கால் வைக்க போறேன் டிசைட் பண்ணிருக்கீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் 4 ஸ்டெப் தாங்க. நம்ம என்னமோ ஊர்ல உலகத்துல எத்தனையோ வேலைகளை எழுத்து கட்டி செய்யறோம். நம்மளுக்கு இந்த 4 ஸ்டெப் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. 4 ஸ்டெப் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இன்கம். இன்கம் இருந்தாதான் நம்ம சேமிப்போ இல்ல செலவோ இல்லைன்னா ஏதோ பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் வேணும். ரெண்டாவது சேமிப்பு. சேமிப்பு கண்டிப்பா வேணும். அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பத்திரமா பாதுகாக்கணும். இந்த 4 விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளும் இப்படி ஹாயா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். பணம் அந்த கொட்டுது பாருங்க, அது மாதிரி நம்மளுக்கும் கொட்டும். சோ இந்த 4 விஷயம் பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட், எல்லாருக்குமே வருமானம் வருது, ஓரளவு வருமானம் வருது. இன்னும் கொஞ்சம் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். சோ நம்ம எப்படி செய்யறது அப்படின்னா, நம்மளோட முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல நம்ம எப்படி நம்மளுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாம வெளியே அனுப்புறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவரோட பெட்டரா பண்றவர் ஒருத்தர் அங்க இருக்காரு, அதனால இவங்கள அனுப்புறாங்க. சோ அப்படி இல்லாம நம்ம பெஸ்டா பண்றோம் அப்படின்னா நம்மள அவங்களால அனுப்ப முடியாது. சோ செய்யற தொழில்ல நம்ம இன்னும் எப்படி பெஸ்டா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம முதலடி பார்க்கணும். ரெண்டாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வேலைகள் இருக்கு இப்ப நம்மளுக்கு. ஆன்லைன்ல கிடைக்குது, டியூஷன் எடுக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா யோகா கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டியூஷன், மேத்ஸ் டியூஷன், இங்கிலீஷ் டியூஷன் எவ்வளவோ எடுக்கலாம். அது மாதிரி நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவசியம் இல்லை. ஈவினிங்க்கு அப்புறம் எத்தனையோ பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வீட்டுல குக் பண்ணி யாராவது பக்கத்துல பேச்சுலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அதுல அவங்களுக்கு பணம் வருது. சோ நிறைய வேலைகள் நம்ம எடுத்து செய்ய முடியும். அடுத்தது கூட இந்த ஆன்லைன் பத்தி தான் வருது. ஆன்லைன் கிளாஸஸ் வீட்டுல உட்காந்து, எனக்கு தெரியும் ஒரு ஐடி பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா, மாசத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறா. கூடவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறா. சோ அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தானுங்க. அடுத்தாப்புல இப்போ வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேபி சிட்டிங் ஆகட்டும், இல்ல இப்ப நம்ம முதியவர்களுக்கு கூட நம்மளுக்கு ஒரு சிட்டிங் தேவைப்படுது. ஏன்னா வெளியில போறாங்க, இல்ல பிள்ளைங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு கணக்கு பாக்குறதுக்கோ, இல்ல ஒரு கடைகண்ணிக்கு போறதுக்கோ, இல்ல ஹாஸ்பிட்டல் போறதுக்கோ இந்த வயசானவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கு இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர் பண்றாங்க. லேடிஸ் வாலண்டியர் பண்ணாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸும் ஜாயின் ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கான ஆப் எல்லாம் நிறைய வந்திருக்கு. நம்ம அது மூலமா கூட நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அடுத்தாப்புலங்க இந்த சேமிப்பு முதலீடு படி 2 விஷயம் நம்ம பேசுறோம். சோ சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேமிப்புனா ஒரு 10 ஆப்பிள் இருக்கு, அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அது சேமிப்பு. இல்ல அந்த ஆப்பிளோட சீட் எடுத்து நம்ம போட்டு அதுல ஒரு மரத்துல இருந்து 400 பழம் 500 பழம் எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா அது வந்து முதலீடு. ஏன்னா அது வந்து அங்க ஒரு மல்டிப்ளைங் மேஜிக் ஒன்று நடக்குது, அதனால அது முதலீடு. சோ சேமிப்பு எதுக்காக பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு சேமிப்பு தான் தேவை. இப்ப இந்த பொங்கல் வருது, தீபாவளி வருது, சோ ட்ரெஸ் வாங்கணும், இல்ல டிராவல் பண்ணி எங்கேயாவது போகணும், இல்ல அடுத்தாப்புல டாக்ஸ் கட்டணும், இதுக்கெல்லாம் நம்ம சேவிங்ஸ் தான் பண்ணணும். ஒரு 10 மாசம் சேவ் பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கமோட வரும். சோ அந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த சேமிப்பு தான் உதவும். சேமிப்புக்கு நார்மலி நம்ம ஒரு பேங்க் ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல லிக்விட் ஃபண்டோ வச்சுக்கலாம். சோ அதுதான் சேமிப்பு. முதலீடுன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிக் பட்ஜெட் டிக்கெட் அப்படிம்பாங்க. பசங்க நாளைக்கு இன்னைக்கு ஃபாரின்ல போய் படிக்கணும்ன்றாங்க, 40 லட்சம் 50 லட்சம் செலவு. டெஸ்டினேஷன் வெட்டிங், நான் தாய்லாந்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கோவால கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு செலவு நம்ம பண்ணணும். நம்மளுக்கு சொந்த வீடு வேணுமா, கண்டிப்பா. அப்புறமா நம்மளோட ஆரோக்கியம், இன்னைக்கு டேட்ல மெடிக்கல் இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, செலவு மாசம் மாசம் அதிகமாயிட்டு போகுது மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா. சோ ஓய்வு காலம், ரிட்டையர்மெண்ட் 20 வருஷமா இருக்க போறோமா, 25 வருஷம் ஓய்வு காலத்துல இருக்க போறோமான்னு தெரியல, அதுக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கணக்கு போட்டா ஒரு 3 கோடி அளவுக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. அப்பதான் கம்ஃபர்டபுளா இந்த கோல்ஸ் எல்லாம் முடிச்சு நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம லைஃப் டைம்ல நம்மளால 3 கோடி ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம அந்த 6 100 ஆக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம அதை மல்டிப்ளை பண்ணா மாத்திரம்தான் நம்மளுடைய கோல்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. அது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோ இன்னும் அந்த சேவிங்ஸ் பத்தி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த சேமிப்பு மாத்திரம் எப்பவுமே மந்த்லி நடக்கணும். கண்டிப்பா இந்த மாசம் சேர்த்தேன், அடுத்த மாசம் காசு இல்ல, சேர்க்க முடியல, அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. கிளீனா ரெகுலரா போயிட்டு இருக்கணும். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா
50-30-20ன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 50-30-20னாக்கா 50% நம்ம ரெகுலர் சாப்பாட்டு செலவுகளுக்கு, போக்குவரத்து செலவுகளுக்கு, 30% சும்மா நம்ம ட்ரெஸ் வாங்க இல்லைன்னா தியேட்டர் போக அந்த மாதிரி செலவுகளுக்கு, 20% கண்டிப்பா சேவிங்ஸ்க்கு. இந்த ஐடியல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய சேமிப்பு கண்டிப்பா வளரும். அடுத்தப்புல பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு மாசம் நம்ம கட்டிடுவோம், அடுத்த மாசம் என்ன ஆகும், ஒரு எமர்ஜென்சியா ஒரு செலவு வந்துடும். அதை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சேவிங்ஸ்க்கு பணம் கட்ட முடியாம போயிடும். அப்ப என்ன பண்றது, இல்ல சம்டைம்ஸ் மறந்துருவோம், அந்த டேட்ல அக்கௌண்ட்ல பணம் வைக்காம போயிடுவோம். சோ அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பேங்க்ல அழகா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். ஒரு இஎம்ஐக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரீமியம்க்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு ஒண்ணு, இல்லைன்னா இந்த சிப், மியூச்சுவல் ஃபண்ட் சிப்புக்கு, இந்த மாதிரி எல்லாமே சேலரி வந்து மறுநாள் போற மாதிரி நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆட்டோமேட் பண்ணிட்டா நம்ம கவலையே பட வேணாம். 5ஆம் தேதிக்குள்ள நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் நடந்துரும், கடன் கட்டுறது நடந்துரும், பிரீமியம் கட்டுறது நடந்துரும். மீதி இருக்கிற பணத்தை நம்ம நிம்மதியா செலவு பண்ணலாம். மீதி ரொம்ப இருக்குன்னு கவலைப்படாதீங்க, மீதி வரும். அந்த வந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணும் போது மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு ஐயோ அதுக்கு கட்டணுமே இதுக்கு கட்டணும் அந்த கவலைப்படாம செலவு பண்ணணும்னா நம்ம வந்து பேங்க்ல ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆட்டோமேட் பண்றது சரியா இருக்கும். அடுத்தது, சோ ஆனா இந்த சேமிப்பை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படின்னு முதல்ல நம்ம வருமானத்தை எப்படி உயர்த்துறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து சேமிப்பை எப்படி உயர்த்துறதுன்னு பார்க்கலாம். சேமிப்பை எப்படி உயர்த்தணும்னா முதல்ல கடன் இருக்கக்கூடாதுங்க. கடன் இருக்கக்கூடாதுன்னா நான் அதுக்காக இப்ப ஹோம் லோனே இல்லாம முடியுமா, இல்ல எஜுகேஷன் லோன் எடுக்காம முடியுமா, அப்படி நல்ல கடன் எல்லாம் இருக்க வேண்டியதான். டாடா பிர்லா அம்பானி அதானி கூட கடன் இல்லாம வாழ முடியாது. கடன் இருக்கக்கூடாதுன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை போட்டு அப்படியே அமுத்துற மாதிரி ஒரு அதிகமான வட்டியில சில கடன் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்மள அடுத்தடுத்த லெவலுக்கு உயர்த்துற கடன் மட்டும்தான் இருக்கணும். அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா பொருள் வாங்குவதில் நிதானம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிடணும்ன்ற ஆசை ரொம்ப இருக்கு. இப்ப அடுத்தாப்புல பாருங்க, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இந்த நிறைய சேல் எல்லாம் போடுவாங்க. போடும்போது உங்களுக்கு வந்து இஎம்ஐ, ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லி எல்லாம் சேல் போடுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போனாங்க, கையில 18,000 கையில இல்ல, மாசம் மாசம் 3000 போட்டு நான் இஎம்ஐ கட்டிட முடியும்னு ஒரு தைரியத்துல போய் ஒரு வாஷிங் மிஷின் ஏதோ வாங்க போனாங்க. அந்த கடைக்காரர் என்ன சொன்னாரு, அம்மா மாசம் 3000க்கு மேல 5000 ரூபாய் கட்டுறதா இருந்தா உங்களுக்கு நான் இந்த 4-5 பொருள் காமிச்சிருக்காரு, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, ஒரு அயன் பாக்ஸ், ஒரு ஃபேன், இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன், நீங்க 3000 கட்டுறதுக்குள்ள 5000 ரூபாய் கட்டினா போதும்னாரு. இவங்களுக்கும் ஒரு ஆசை, சரி மொத்தமா 4-5 வாங்கிடலாமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கட்டிடலான்னு ஒரு தைரியம் தான், 3000 கண்டிப்பா கட்ட முடியும், 5000 ரூபாய் கட்டிடலான்னு தைரியமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள்ல கால் கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சு. அந்த செலவு பூரா அடுத்த 6 மாசமும் அவங்களுக்கு மெடிக்கல் செலவுல போனதால அவங்களால இஎம்ஐ கட்ட முடியல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, இஎம்ஐ கட்டாம சில இடங்கள்ல விட்டாங்கன்னா வீட்டுக்கு கலெக்ஷன் ஏஜென்ட் அனுப்பி கத்துன்னு கத்துறாங்க, ரொம்ப இன்டீசென்டா பேசுறாங்க. சோ அதை விட அவங்க முதல்ல பிளான் பண்ண மாதிரி ஒரு 3000 ரூபாய்க்குன்னு போனா அந்த பிளான் படி இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. சோ பொருள் வாங்கும் போது நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த வருஷம் வாங்கினாதான் வாங்கினபடி அடுத்த வருஷமும் அதே பொருள் இருக்க போகுது, ஒண்ணுன்னா வாங்கிக்கலாம், ஒரு கடனா வாங்கிக்கலாம். அடுத்தாப்புல லைஃப் ஸ்டைல் பணவீக்கத்தை அவாய்ட் பண்றது. இதை பத்தி நான் பின்னால ஒரு ஸ்லைடு வருது, நான் அதுல சொல்றேன். அடுத்தது, அவசர கால சேமிப்பு கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தாலே நமக்கு கடன் அவாய்ட் ஆயிரும். ஒருத்தர் அப்படிதான் ஓலா ஓட்டுறவரு, என்ஜின் தப்புன்னு போயிடுச்சு, 15,000 செலவு. என்ன பண்ணுவாரு, அவரோட எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்ததால அவர் அதை எடுத்து ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டார். அது இல்லைன்னாக்கா போய் கடன் தான் வாங்கணும். பேங்க்ல கடன் கிடைக்கலன்னா ஒரு லோன் ஷார்க்கும்பாங்க, அதிகமான வட்டி வாங்குற அவங்க கிட்டதான் போய் நம்ம கடன் வாங்கணும். அதனால கண்டிப்பா நம்மளுக்கு இப்போ மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அவசர கால சேமிப்புங்கிறது கண்டிப்பா தேவை. அதை கையில வச்சிருந்தானாலே நம்ம வந்து கடன் இல்லாம தப்பிச்சிடலாம். அடுத்தாப்புல கண்ணை விட்டு போனால் கருத்தை விட்டு போகும்னு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரும் ஒரு எஸ்பி அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து இது இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேலரி அக்கௌண்ட். இந்த சேலரி அக்கௌண்ட் தனியா வச்சுக்கோங்க. அது தவிர இந்த யூபிஐ பேமெண்ட்க்குலாம் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இந்த சேலரி அக்கௌண்ட்ல இந்த சேவிங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம், இல்ல கொஞ்சம் மிச்சம் இருந்தா அதை அப்படி விட்டு வச்சோம்னா அதை நம்ம பார்க்காம இருக்கிற வரைக்கும் அது நம்ம செலவு பண்ணாம இருக்கும். ஒன்ஸ் அது கண்ணுல பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓ அங்க ஒரு 5000 ரூபாய் இருக்கு, அதையும் எடுத்து இதை வாங்கிடலாம், அப்படிதான் மனசு போகுமே ஒழிய அதை விட்டு வைக்கணும்னு தோணாது. சோ நம்ம வந்து என்ன செலவாகுமோ அதை எடுத்து யூபிஐ பேமெண்ட்டுக்கு தனியா ஒரு பேங்க் எஸ்பி வச்சு அங்க வச்சுக்கலாம்.
மீதி பணத்தை நம்மளோட சேலரி அக்கௌண்ட்ல சேவ் பண்ணலாம். தனித்தனி குறிக்கோளுக்கு தனித்தனி சேமிப்பு, இது ரொம்ப முக்கியங்க. இப்ப நம்ம எத்தனையோ இலக்கு வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் படிப்புக்காக ஒண்ணு, பொண்ணு கல்யாணத்துக்காக ஒண்ணு, எனக்கு வீடு கட்டுறதுக்காக ஒண்ணு, எனக்கு ஓய்வு காலத்துக்காக ஒண்ணு, இப்படி 4 ஐடியா மைண்ட்ல வச்சிருப்போம். 4க்கும் தனித்தனியா நம்ம ஒரு கோல் வச்சு நம்ம சேவ் பண்ணோம்னா, ஒரு அவசரத்துக்கு எடுக்கும் போது நம்மளுக்கு தோணும், ஐயோ இது பையன் படிப்புக்காக வச்சிருக்கேன், இதை நான் ஓவரா எடுக்கக்கூடாது, பொண்ணு கல்யாணத்துக்காக உள்ளது ஓவரா எடுக்கக்கூடாது, இது என்னோட ஓய்வு காலத்துக்கு சரி கொஞ்சம் வேணா அதுல இருந்து எடுத்துக்கலாம், வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கேன் இன்னும் லைட்டா வேணா டச் பண்ணலாம். அந்த மாதிரி எதுக்கு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எதுல இருந்து அவசரமா தேவைன்னா எடுத்துதானே ஆகணும், எதுல இருந்து எடுக்கலாம்னு பிளான் பண்ணி எடுத்து திருப்பி அதுல கட்ட முடியும். அந்த மாதிரி குறிக்கோள் இல்லாம நம்ம பண்ணோம்னா அது ஒரு மாதிரி சரியா கிளாரிட்டி இல்லாம போயிடும். அடுத்தாப்புல நெக்ஸ்ட், ஒரு நம்ம ஓகே 5000 ரூபாய் சேவ் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் ஒரு மாசமும் போட்டிருக்கேன், ஒரு மாசம் பண்றது கஷ்டம், அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளோட சேமிப்பு பணத்தை 1% 5000 ரூபாய் பண்றதுல 5500 ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரேடியா பெரிய லெவல்ல கொண்டு போய் 5000 இந்த மாசம் பண்ணிட்டு 2 மாசம் கழிச்சு 10,000 எல்லாம் பண்ணலாம் முடியாது. ஆனா ஒரு சின்ன சின்ன படிகள் ஏறணும்னா கண்டிப்பா நம்மளால முடியும். எக்ஸ்ட்ரா 50% போனஸ் வருது, உடனே நம்ம அத்தனை பணத்தையும் கொண்டு போய் செலவு பண்ணாம ஒரு 20% அதை சேவ் பண்ணிட்டு மீதியை நம்ம செலவு பண்ணோம்னா நம்மளோட சேமிப்பு உயரும். இது எல்லாமே நம்மளுடைய சேமிப்பு உயர்த்துற படிகள். அப்புறம் நம்ம வருமானத்தை மாத்திரம் பாக்குறோம், நம்மளோட நெட்வொர்க், நம்மளோட செல்வம் உயர்ந்தா நம்ம பாக்குறது இல்ல. வருமானம் மாசம் மாசம் 50,000 60,000 உயர்ந்தா சந்தோஷப்படுறோம், அதே அளவுக்கு நம்மளுடைய நெட்வொர்க், அதாவது நம்மளுடைய சேமிப்பு உயருதான்னு பாக்கணும். நம்மளுடைய அது ரொம்ப முக்கியம், சேமிப்பு தான் உயர்றது முக்கியமே ஒழிய வருமானம் உயரும் போகும் அதை பத்தி நம்ம பெருசா பாக்குறதுல அர்த்தம் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, சோ நம்ம சேமிக்கிறதுக்கு வழியெல்லாம் பார்த்தோம், ஒரு பேங்க், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல, லிக்விட் ஃபண்ட் அதெல்லாம் பார்த்தோம். முதலீடு பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த லேண்டு, கோல்டு, பேங்க் சேமிப்பு, போஸ்ட் ஆபீஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் நல்ல பழக்கமான ஒண்ணு. அதுல இப்ப ஒன்னொன்னு இது இத்தனையிலுமே திடீர்னு ஒண்ணு மேல வரும், தங்கம் இந்த வருஷம் பயங்கரமா மேல போயிட்டு இருக்கு, இல்லைன்னா திடீர்னு அட்டாப்ல ஒரு கும்பிட்டுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் மேல வரும், இப்படி ஏதாவது ஒண்ணு வரும். மத்தபடி ரொம்ப கம்மியா இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கிறது. ஆனா இப்ப புதுசா ட்ரெண்டிங்கா எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். யாராவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு எஸ் ஒண்ணு போட்டு விடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணவங்க, வெரி குட் மிஸ் விஜயா இஸ் வெரி குட் பண்ணிருக்காங்க. வாவ், பாருங்க கலக்குறாங்க நம்ம லேடிஸ், வெரி குட் வெரி குட், ரைட். சோ அவங்க தெரியுது உங்களுக்கு எல்லாருக்குமே. கிரிப்டோ கரன்சி சொல்லுங்க, போட்டிருக்கீங்களா யாராவது கிரிப்டோ கரன்சில? நோ நோ நோ. அதுதாங்க நம்மளோட லேடிஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஒருத்தங்க போட்டிருக்காங்க கவிங்கிறவங்க, ஏன்னா பயங்கரமா ஏறுது. கண்டிப்பா நான் தப்புன்னு சொல்ல வரல, ரொம்ப ஜாஸ்தி விலட்டிலிட்டி, மேல கீழே மேல கீழே. கொஞ்ச நாள் ஸ்டெபிலைஸ் ஆகட்டும், விடுவோம், அதுக்கப்புறம் நம்மளும் உள்ள இறங்கி கலக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம இந்த புதுசுல போட்டோம்னா நம்மளுக்கு அதிகமான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தாப்புல, சோ பாதுகாப்பு, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம ஏர்ன், சேவ், இன்வெஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ட். அந்த ப்ரொடெக்ட்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு 14% வருஷம் இன்ஃபிளேஷன் ஆயிட்டு இருக்கு. 14% அதோட ஹெல்த் இன்சூரன்ஸோட செலவு அதிகமாயிட்டு வருது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் இல்லைன்னா, நீங்க எஸ்பெஷலி கோவிட் டைம்ல பாத்துருப்பீங்க, 10 லட்சம் 15 லட்சம் செலவு. சோ ஒரு இன்சூரன்ஸ் இருந்தாதான் நம்மளுக்கு அது ஹெல்ப் ஆகும். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா செலவுகள் மிச்சமாகும். வெறுமனே நம்ம சேமிச்சா போராது, நம்ம பணம் வெளியே பறந்து போகாம நம்ம அதை பாதுகாக்கணும்னா நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு அதுக்கு தேவை. அடுத்தாப்புல வர்றது டேர்ம் இன்சூரன்ஸ். நிறைய பேர் முதல்ல எல்லாம் நமக்கு தெரியாம 20 வருஷம் முன்னாடி எல்லாம் இன்சூரன்ஸ் ஒரு சேமிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்சூரன்ஸ் கண்டிப்பா சேமிப்பு இல்ல, அதுல 5% கூட வருமானம் இல்லைன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. அதே இது நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா 10ல 1 பங்கு செலவுல அதே அமௌண்ட் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது. சோ எப்பவுமே நம்ம இன்சூரன்ஸ் தனியா, சேவிங்ஸ் தனியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதை பத்தி நம்ம ஏஜென்ட் கிட்ட கேட்டா அவங்களே விளக்கி நம்மளுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அது கம்மியான அமௌண்ட் பிரீமியம்ல அதிகமான இன்சூரன்ஸ் கிடைக்கும். அடுத்ததுங்க,
ஓகே. சோ இதான் லைஃப் ஸ்டைல் பணவீக்கம் பத்தி நான் இப்ப சொல்றேன்னு சொன்னேன். சோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை நடத்துறதுங்கிறது ஒரு கப்பல் கட்டி எடுத்துட்டு போற மாதிரி. சோ நம்ம அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கப்பல் எப்படி முழுகும்னு தெரியுமா உங்களுக்கு? கப்பல் வந்து இப்படி எல்லாம் தண்ணியில இல்ல புயல் அடிச்சாலாம் முழுகாது. அதெல்லாம் சமாளிக்கிற மாதிரிதான் கட்டியிருப்பாங்க கப்பலை. எப்போ வந்து இது அப்படின்னாக்கா, ஒரு சின்ன அதோட பாடியில ஒரு சின்ன ஓட்ட ஃபார்ம் ஆயிட்டா தண்ணி ஃபுல்லா உள்ள போய் கப்பல் முழுகிடும். அநேகமா கப்பல் முழுகிறதுக்கு காரணமே அதுதான். அதே மாதிரி நம்ம குடும்ப கப்பல் எப்ப முழுகும் அப்படின்னாக்கா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் பணவீக்கம் வந்துச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடும். இந்த லைஃப் ஸ்டைல் பணவீக்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலி 20,000 சேலரி வந்துட்டு இருக்கு, ஓரளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாசம் 25,000 ரூபாய் நம்மளுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட 5,000 ரூபாய் வந்துருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ரைட் தப்பு கிடையாதுங்க, கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் செலவு பண்ணதானே செய்வோம். இன்னைக்கு நம்ம சாதாரண ரைஸ் சாப்பிட்டோம்னா கூட கொஞ்சம் ஒரு பிரியாணி ரைஸ் வாங்கி பிரியாணி பண்ணுவோம், இல்லைன்னா ஹோட்டலுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹோட்டலுக்கு போவோம். இந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ட்ரெஸ் கூட கொஞ்சம் பெட்டரா போட்டுக்குவோம், செப்பல் நல்லதா வாங்குவோம், போன் பெட்டரா ஆக்குவோம். இந்த மாதிரி கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தணும். அதுக்காக தான் நம்மளுக்கு பணம் வருது. ஆனா வர்ற பணத்தை பூரா நம்ம அதிலேயே செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சேமிப்பு இல்லாம போயிடும். நம்மளுடைய ஏற்கனவே சேமிச்சு வச்சிருந்த கப்பலே முழுக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து பணம் வர வர செலவு பண்ணணும். அதுல வந்து ஒரு அளவு எடுத்து நம்ம 20% எடுத்து சேவிங்ஸ்க்கு தனியா வச்சு, அதுக்கு மேலதான் நம்ம அந்த இன்ஃபிளேட்டட் அமௌண்ட் நம்ம செலவு பண்ணணுங்கிறதுல நம்ம ரொம்ப குறியா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு நிறைய பேருக்கு இந்த 1 கோடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேன்சிஃபுல் ஃபிகரா தெரியுது. நிறைய பேர் இந்த மீட்டிங் எல்லாம் போகும்போது கேட்பாங்க, முந்தியெல்லாம் 1 லட்சம் எப்படி எட்டுறதும்பாங்க, 10 லட்சம் எப்படி எட்டுறதும்பாங்க. இப்ப எல்லாருமே 1 கோடி தான். ஏன்னா செலவுகள் அப்படி இருக்கு. 1 கோடியாவது இருந்தாதான் நம்ம லைஃப்ல நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு கோடி நமக்கு தேவைப்படுது. எப்படி எட்டுறது, அந்த 1 கோடி நம்ம எப்படி சேர்க்கறதுன்னா, நம்ம எந்த பிரயாணமே ஆகட்டும், இங்க இருந்து திருவண்ணாமலை போறதுன்னா சீக்கிரமா போகணும்னா என்ன செய்யணும், கொஞ்சம் காலையில சீக்கிரமே கிளம்பணும் இல்லையா? அது மாதிரி எப்பவுமே எந்த பயணத்திலயுமே சீக்கிரமா போனா சீக்கிரமா போய் சேரலாம். அந்த மாதிரி நம்மளும் 1 கோடி வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமாவே நம்மளுடைய சேவிங்ஸ ஆரம்பிக்கணும். அடுத்தாப்புல ஒவ்வொரு மாதமும் நாம பேசணும் இல்லையா, ஒரு மாதமும் சீரான சேமிப்பு. இந்த 3 மாசம் கட்டுறது, 4வது மாசம் வெளியே எடுக்கிறது, அப்புறம் 6 மாசம் கட்டுறது, எனக்கு லக்கே இல்லப்பா இதுல நான் போடலன்ட்டு எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. பொறுமையா பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்மளோட போர்ட்போலியோல நடந்து நம்மளுக்கு ஒரு மேஜிக் நடக்கும் அதுல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஒரு சமயத்துல உங்களுக்கே தெரியாம உங்களோட சேமிப்பு டபுளா ஜாஸ்தி ஆகும். அதோட growth டபுள் ஆகும். நான் என்னோட போர்ட்போலியோல அது மாதிரி பார்த்திருக்கேன். சோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யூஸ் பண்ணணும்னா நம்ம ரெகுலரா பண்ணிட்டு வரணும். வந்துச்சா போச்சா, மேல போச்சா கீழே போச்சா அதெல்லாம் பத்தி கவலைப்படாம நான் இவ்வளவு சேவ் பண்ணணும், நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 10 lakhs rupees இருக்கு, 15 வருஷங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க அதை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இஷ்டம். நம்ம ஒரு பேங்க் எஃப்டிலயும் போடலாம், இல்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போடலாம், ஸ்டாக் மார்க்கெட்லயும் போடலாம். சோ இது போடுங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 15 வருஷத்துக்கு போட்டோம்னா நெக்ஸ்ட் நீங்க பேங்க் இல்ல கவர்மெண்ட் பாண்ட்ல எல்லாம் போட்டீங்கன்னா 6% இருந்து 8% அளவுக்கு நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். சுமார் ஒரு 30 lakhs நீங்க 15 வருஷம் கழிச்சு 10 லட்சம் போட்டது 30 லட்சமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயே டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதை இப்ப அடுத்தாப்புல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க லாபம் நிறுவனத்தினர். அந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல 8 to 10% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம 10 லட்சம் போட்டது கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆயிரும். அடுத்தாப்புல வர்றது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அதுல ஆவரேஜா 12 to 15% கிடைக்கும். போன வருஷம் எல்லாம் 50% கிடைச்சது சில பேருக்கு. இந்த வருஷம் ஒரு 6% கிடைக்கலாம், இல்ல 10% கிடைக்கலாம். இப்படி ஆவரேஜ் அவுட் ஆகும். எல்லாமே ஆவரேஜா தான் வரும். சோ 12 to 15% ஆவரேஜ்னு சொல்றாங்க. அப்ப நம்ம 10 லட்சம் ரூபாய் போட்டது 15 வருஷத்துல 85 லட்சமா ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா தங்கம், ரியல் எஸ்டேட், கிரிப்டோ கரன்சி. ஹலோ, அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் தங்கம், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி. இதுல எல்லாம் எவ்வளவு வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு திடீர்னு வரும், திடீர்னு போகும், யாராலையும் இதை கணிக்க முடியாது. அதனாலதான் வெறும் கொஸ்டின் மார்க்கோட இருக்கு. சோ 1 கோடி எட்டுறதுக்கு நம்ம சீக்கிரமா ஆரம்பிச்சு ரெகுலரா சேவ் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு எந்த இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் எதுல போட்டா சீக்கிரமா வரும்னு, அதுல போடுறது நல்லது.
அடுத்தாப்புல சோ நான் எப்பவுமே நம்ம வந்து ஒரு 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 ஐடியா இல்லாம சும்மா பணம் சேர்த்தோம்னா பிரயோஜனம் இல்ல. தயவு செஞ்சு இதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, நார்மலி ஒரு வீட்டுல என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டு, ஒரு காரோ பைக்கோ, ஒரு வீடு, ஒரு கல்வி, திருமணம், மெடிக்கல், ஓய்வு காலம், இந்த மாதிரி சில இலக்குகள் எல்லாருக்கும் இருக்கும். சோ நம்ம வீட்டை பொறுத்தளவுல நம்மளுக்கு அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? சரி, எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுக்கு எவ்வளவு வேணும்? 3 lakhs வேணுமா? சரி, என்கிட்ட கையில ஆல்ரெடி ஒரு 1 lakh இருக்கு. இன்னும் சேர்க்க வேண்டியது எவ்வளவு? 2 lakhs. இந்த சேர்க்கறதுக்கு ஒரு நம்ம வந்து எவ்வளவு வச்சுக்கலாம்? ஒரு 10 months அளவுல நான் இதை சேர்க்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா, மாசம் மாசம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்ம எவ்வளவு சேர்க்கணும்? 10,000 ரூபாய் சேர்க்கணும். அப்பதான் 10 monthsல நம்ம இல்லையே 10 months இல்ல சாரி. சோ நம்ம 2 lakhs நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுது. 3 lakhs வேணும், 1 lakh இருக்கு, 2 lakhs நமக்கு சேர்க்க வேண்டியது இருக்கு. சோ அதுக்கு வந்து நம்மளுக்கு 10 மாசம் இருக்கு அப்படின்னா மாசம் 20,000 ரூபாய் அதுக்கு நம்ம சேர்க்கணும். நம்மளுக்கு 20,000 முடியாதுன்னா 2,000 கணக்கு அதுல போட்டு வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். சாரி பிரிவியா இந்த சோ எவ்ரி ஹெட்டிங்ல நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம், அதுக்கு நம்ம எவ்வளவு சேர்த்திருக்கோம், இன்னும் எவ்வளவு சேர்க்கணும், மாசம் மாசம் எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி கணக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம அதை ஈஸியா நிறைவேற்ற முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரனுக்காக சேவ் பண்ணும்போது அவங்க பேர்லயே சேவ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து கலாமுலான ஒரு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். இந்த குழந்தைக்கு இதுக்காக வச்சிருக்கேன், இது இப்படியே இருக்கட்டும், இந்த குழந்தைக்கு இதுக்காக வச்சிருக்கேன், இது இப்படியே இருக்கும் அப்படின்னு அவங்கவுங்க பேர்ல சேவ் பண்ணீங்கன்னா அது கரெக்டா போய் சேரும்போது நம்மளுக்கு ஒரு ஈஸியா கிளாரிட்டி இருக்கும். ரெண்டாவது, சேலரி அக்கௌண்ட், இது ஏற்கனவே சொல்லிட்டேன். சேலரி அக்கௌண்ட் ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய ஃப்ராட் நடக்குது. இன்கம் மேல போகும்போது எக்ஸ்பென்சஸ் மாத்திரம் கூட்டி பிரயோஜனம் இல்ல, சேவிங்ஸையும் அதிகப்படுத்தணும். வீட்டுல கண்டிப்பா மணியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி சில்ட்ரனோட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வழி காமிச்ச மாதிரி ஆச்சு. அதே மாதிரி பெரியவங்க, நம்ம ஹஸ்பண்டே பாத்தீங்கன்னா அவரு வேற ஒரு ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, நம்ம வேற வீட்டுல, நம்ம வீட்டு பழக்கங்களே வேற, அவங்க வீட்டு பழக்கங்களே வேற. அது தெரியாம நம்ம பாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணாம ஒரு செலவு எடுத்து பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு புரியாது. ஆம்பளையும் லேடிஸோ ஜென்ஸோ புரியாது. அவங்க அப்புறம் மனசு வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை விட முதலே நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சோம்னா வீட்டுல வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும். when a goal is reached, celebrate. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 3 lakhs ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமா போய் ஒரு பீச்ல உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்த கோலை ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் இது கிடைக்கும், உத்வேகமா கிடைக்கும். அடுத்தது, இது வந்து நம்ம வந்து லேடிஸ் எல்லாம் ஒரு புது அவதாரம் தான் எடுத்து வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சத்தின்னு ஒண்ணு நடக்குது மேல பாருங்க, அதுல வந்து சத்தின்னு நடக்கும். 100 years பேக் அது இருந்தது நம்ம ஊர்ல எல்லாம். அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா அந்த ஒய்ஃபையும் பிடிச்சி அந்த சித்தையில தள்ளிடுவாங்க. அந்த அம்மாவு மேல போக வேண்டியதான். அவர் போயிட்டாரு, அங்க சமைச்சு போட ஆள் இல்லையோ என்னமோ தெரியல, நீயும் போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்ல. இந்த லேடியை பாருங்க, 100 வேலை பண்றோம் நம்ம. அநேகமா இந்த லேடி ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே இந்த லேடி மாதிரிதான் இருக்கும். வீட்டுல வேலை, ஆபீஸ்ல வேலை, ஆனா கூட சந்தோஷமா குழந்தைங்களை பாக்குறது, பெரியவங்களை எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா பண்றோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு ஒரு புது அவதாரம். இந்த அவதாரத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கட்டாயம். சோ இந்த அவதாரத்துல நம்மளை ஊக்குவிக்கிறவங்க யாரு? பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் பாங்க. பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளேதான் இருக்கணும். நம்மளேதான் நம்மளை ஊக்குவிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்மளுக்கு பினான்சியல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய இப்ப எனக்கு கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, லேடிஸ் வந்து 50% ஆஃப் த லேடிஸ் வேலையை விட்டுறாங்களாமா. கல்யாணம் ஆன உடனே ஏதோ அவர் போற ஊருக்கு நம்மளும் போறது, குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பா வேலையை விடுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வருமானத்தை விட்டுட்டு ஒரு 3 years கழிச்சு திரும்பி போனோம்னா நம்ம அந்த இடம் முடிஞ்சு போயிடும். அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்காது. சோ ஒரு வாட்டி 10 வாட்டி யோசிச்சுட்டு வேலையை கைவிடுறது நல்லது. அப்புறம் 6ஐ 100 ஆக்கும். அதுதான் நம்ம கான்ஸ்டன்டா திங்க் பண்ணணும். பினான்சியல் நாலேஜ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணி மணியை மல்டிப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். So with that, I think we are coming to the end of the session. Next, சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வீடு, தங்கம், பேங்க், பாண்டு, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இவ்வளவும் நம்மளுக்கு இத்தனை அவென்யூஸ் அவைலபிளா இருக்கு. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது நம்மளுக்கு அதிகமான வருமானம் கொடுக்குதோ அதுல போய் நம்மளோட கோல்ஸுக்காக சேவ் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் வித் தட் ஐ வில் சைன் ஆஃப். I wish you all the very best.